மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சருமம் பொலிவாக இருப்பதற்கு என்னென்ன செய்யலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 50-60 வயதை கடந்தவர்களும் சொல்ற ஒரு விஷயம், ஸ்கின் ரொம்ப எனக்கு சுருக்கமா இருக்கு, ஸ்கின் க்ளோவே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா இது நேச்சுரலா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம். நம்ம உடல்ல பார்த்தோம்னா வயது ஆகும் பொழுது செல்கள் நம்ம உடல்ல முக்கியமாக ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் டீஜெனரேட் ஆகிறதோ இல்ல தலைமுடி நரைக்கிறது, இது எல்லாமே இயற்கையாக நடக்கிறது தான். ஆனா இன்றைய காலகட்டத்துல சில விஷயங்கள், நம்மளுடைய உணவு முறைகளாக இருக்கட்டும், அதிகமா வெளியில அந்த பொல்யூஷன், நிறைய பொல்யூஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதிகமா வெளியில நடக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ பொல்யூஷன்னாலையும் இருக்கட்டும், இல்ல ஸ்கின்ல ரொம்ப ட்ரை ஸ்கின்னுங்க, இல்ல ஆயிலி ஸ்கின், என்னோட ஜாப் நேச்சரே வெளியிலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது சருமத்தை நம்ம எப்படி பாதுகாக்கலாம்? டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன? அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லாம பேசிக்கா இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி ஸ்கின் நல்லா ஒரு பொலிவாக ஈவன் டோனா வச்சுக்கலாம். ஸோ விரிங்கிள்ஸ் இல்லாம நம்ம ஃபேஸை எப்படி பராமரிக்கலாம்? ஃபேஸ் மட்டும் இல்ல, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணலான்றது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடல்ல டாக்ஸின்ஸ் அதிகமா சேர சேர என்ன ஆகும்னா சருமத்துல பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுது. ஸோ பாதிப்புகள் ஏற்படும் பொழுதுதான் நமக்கு தெரியும், ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம். சிலருக்கு ரொம்ப நாளா நம்ம பார்ப்போம், முக்கியமாக ரொம்ப ட்ரைனஸ் ஆயிடுச்சுன்னா மூட்டுக்கள் பகுதியில, எல்போ ஜாயிண்ட்லயோ கால் மூட்டுலயோ ஆங்கிள் ஜாயிண்ட்லயோ நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ட்ரைனஸ் அப்படின்றது ஏற்படும். ஸோ வறண்ட தன்மை ஏற்படுது. ஸோ வறண்ட தன்மை ஏற்பட்டு அங்க நமக்கு ரொம்ப எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள், ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். இதுவே முகத்திலையும் நடக்கக்கூடியதுதான். ஸோ கழுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரைனஸ் அதிகமாகும் பொழுது கழுத்தை சுற்றிலும் ஒரு கருமை நிறம், முக்கியமாக இந்த சம்மர் டைம்ல அதிகமா நமக்கு ஸ்வெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்லயும் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது, நம்ம முகத்துல ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது, கழுத்தை சுற்றியும் ஒரு கருவளையம் இருக்கு. இதே மாதிரிதான் முகத்திலையும் ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு அங்கங்க நமக்கு கருமை நிற திட்டுக்களோ இல்ல ஃபேஸ்ல மெலஸ்மா மங்கு மாதிரியான பிரச்சனைகளோ ஏற்படுது. இது அதிகமாகும் பொழுது இந்த ட்ரைனஸ் நமக்கு தலையிலையும், அதாவது ஸ்கேல்ப்லயும் நமக்கு பரவி நமக்கு டேண்ட்ரஃப் மாதிரியோ இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரியோ சில பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்துது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சருமத்தை நம்ம எப்படி பாதுகாக்கலாம், சருமத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து எப்படி விடுபடலாம்? நேச்சுரலா பார்த்தோம்னா இந்த ஜூஸ் நம்ம குடிச்சா சருமத்திற்கு நல்லது அப்படின்னா எதை நம்ம குடிக்கலாம்? ரொம்ப சிம்பிளா சில வழிமுறைகளை சொல்றேன், அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம பாடியில இன்டர்னலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாடிக்கு உள்புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டர்னலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கும், குடல் பகுதியில கழிவுகள் சேர்ந்திருக்கும், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு பேசிக்கா தினந்தோறும் காலையில எம்டி ஸ்டொமக்ல டீ காஃபி குடிக்கிறீங்களா, அதை அவாய்ட் பண்ணிடணும். டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு மற்ற மாதிரியான வேறு என்ன மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள். இது இந்த ஜூஸ் மாதிரியோ இல்ல நான் சொல்ற மாதிரி கஷாயம், ரெண்டுல ஏதாவது ஒன்றும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் நான் சொல்றேன், இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்றது, இதுல என்னென்ன மூலிகைகள் சேருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கா இதுல வெள்ளரிக்காய், ஸோ ஒரு முழு வெள்ளரிக்காய் இல்லைன்னா ஒரு பாதி அளவு வெள்ளரிக்காயை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதனோட பார்த்தோம்னா ஒரு முழு நெல்லிக்காய், அது கொட்டையோடய நசுக்கி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் இது ரெண்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நல்லா மிக்சியில அரைச்சிட்டு இதனோட ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இதனோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்க்கணும். சீரக பொடி சேர்த்துட்டு 2-3 துளி எலுமிச்சை சாறு விட்டுட்டு தினமும் காலையில இது 200 to 300 ml அளவுக்கு குடிக்கும் பொழுது
நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து கரைய ஆரம்பிக்குது. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கரையறதுக்கு இது வந்து முக்கியமான ஒரு மூலிகையாகவும், அதே மாதிரி ஒரு ஜூஸ் நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இதை தாண்டி வேறு என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்காவே டீ காஃபிக்கு பதிலா இது நம்ம குடிக்கும்போது இது நம்ம சருமத்திற்கும் நல்லது அப்படின்னு சொல்ற விஷயங்களும் இருக்கு. சரி, சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு காலையிலே இந்த டீயை எப்படி குடிக்கலாம் இதையும் நம்ம வந்து சொல்றேன். இதற்கு வந்து தனியா, முழு தனியா இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி விதைகள் நமக்கு தேவை. 100 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் எடுத்து வச்சுக்கணும். இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு அருகம்புல் பொடி நமக்கு தேவைப்படுது. ஸோ கொத்தமல்லி விதைகள், அருகம்புல் பொடி நமக்கு தேவை. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா திப்பிலி ஒரு 10 கிராம் அளவுக்கு தேவைப்படுது. பொதுவாக நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை போக்குவதற்கு திப்பிலி பயன்படுது. இதுல தேரன் சித்தர் சொன்ன திப்பிலி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஸோ திப்பிலி வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு இதுல சேர்த்துக்கணும். இந்த 3 பொருட்கள் மட்டுமே போதும். இதை நல்லா ஆல்ரெடி நமக்கு வந்து அருகம்புல் பொடியாகவே இருக்கு. மற்ற 2 மூலிகைகளும் நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு இதனோட அருகம்புல்லும் கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி தினம்தோறும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான சரும பிரச்சனைகள், உடல் கழிவுகள், ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. சரி, இது எல்லாமே ஓகே. நான் ஃபேஸ் பேக் என்னங்க போடுறது, இப்ப வெளில போயிட்டு வர இந்த ஃபேஸ் பேக் போட்டா நான் வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இதுவுமே நம்ம வந்து இன்றைய காலகட்டத்துல மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் அவைலபிளா இருக்கு. இந்த கிரீம் யூஸ் பண்றேன், மாய்ஸ்சரைசர் இது யூஸ் பண்றேன், சன்ஸ்கிரீன் இது யூஸ் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பல பெயர்கள்ல சீரம் எல்லாம் அவைலபிளா இருக்கு. சோ இது ஒவ்வொன்றும் ஒரு பலன்கள் கொடுக்கலாம். ஆனா நம்ம பேசிக்கா வீட்டுல வந்து இதை பயன்படுத்தினாவே சருமம் பொலிவாக இருக்கும். அப்படின்னா என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தலாம் நான் சொல்றேன். இது எல்லாமே இன்றைய மார்க்கெட்ல ரொம்ப அவைலபிளா ஈஸியா கிடைக்கக்கூடியதுதான். சோ என்னென்ன பொடிகள் அப்படின்றதும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோரைக்கிழங்கு பொடி ரொம்ப முக்கியமானது. நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா வயலோரங்களே கோரைக்கிழங்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஸோ தலைக்கு நம்ம வந்து குளிக்கும் பொழுதோ சருமத்திற்கோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கோரைக்கிழங்கு பயன்படுது. ஸோ கோரைக்கிழங்கு பொடி நமக்கு தேவை. இதை எடுத்து வச்சுக்கணும். இதனோட அதிமதுரம் பொடி, ஸோ எல்லாமே சம அளவு. அதுக்கப்புறம் நன்னாரி பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, குப்பை மேனி பொடி. ஸோ இதை 5யுமே சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2-3 துளிகள் தேன் சேர்த்து ஃபேஸ், நம்ம முகத்துல இது வந்து ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கழுத்துலையும் இது எங்கெல்லாம் நமக்கு கருமை நிறம் இருக்கோ அந்த இடங்கள்ல நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது சருமம் தினம்தோறும் நம்ம பயன்படுத்தணும். ஒரு 3 நாள் பயன்படுத்தும் போதே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கிறது தெரியும், ஒரு க்ளோயிங் வர்றது தெரியும். முன்னாடி இருந்த மாதிரி டல்லா இருந்துச்சுங்க ஸ்கின்னு, இப்போ வந்து பார்த்தோம்னா நல்லாவே ஒரு பிரைட்டா தெரியுற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள், அங்கங்க இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், விரிங்கிள்ஸ் இது எல்லாமே மறைந்து ஈவன் டோன் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்வீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜூஸ் இல்லைன்னா அந்த கஷாயம் 2த்துல ஏதாவது ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தினம்தோறும் ஏதாவது ஒரு டைம் காலை வேலையிலயோ இல்லை இரவுலையோ ஏதாவது ஒரு 1/2 hour தினமும் இந்த ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு வந்தோம்னா முகம் நமக்கு பொலிவாக இருக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் இதை வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, மேம் ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு, என்ன பண்ணலாம், ஸோ இன்ஸ்டன்டா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா ஸ்கின் டோனை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்றத இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.